ஹலோ டேஸி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முதல் நீ முடிவு நீக்கான கண்டென்ட். லாஸ்ட்டாக நம்ம இதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா இது உங்கள் ஃப்ரெண்டு ஜங்குக்கு ஆஃபீஸில் சேர்ந்துருப்பாங்க. அங்கே ஜங்குக்கு ஒரு சைக்கோ கில்லர் ரென்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்டு இமேஜின் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற மாதிரி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓன்னு அழுதுகிட்டே கேட்டோன்னே, சரிம்மா மீட் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் இங்கேருந்து நீ நடந்து போமா அங்கே இருப்பா அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணுன்றதுக்காண்டி சொன்னதுக்கு அந்த பைத்தியம் உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மறுபடியும் இங்கே ஜங்குக்கிட்ட சண்டையை போட்டு அங்கே வேகமாக போயிருக்கும்போது பார்த்தா நீங்கள் போலீஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அவன் அது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்து, அப்படி என்னாடி மச்சான் போலீஸாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நீங்கள் ஒரு மாதிரி ஈவலாக ஒரு மாதிரி நாட்டியாக சிரிச்சுருப்பீங்க. அதோட நான் முடிச்சிருந்தேன். ஸோ இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, மச்சான் என்ன மச்சான் இது, ஒரு நிமிஷம். ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தானே, எனக்கு தெரியும். உன் புருஷன் சொல்லியிருப்பான், இப்படி உன் ஃப்ரெண்டை பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். அதனால தானே ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போட்டிருக்கேன், எனக்கு தெரியும். எனக்காண்டி இப்போல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை மச்சான், நீ நார்மலாகவே கொடுத்துருக்கலாம். என்ன இது, என்ன படத்தோட செட்டா அப்படி இப்படின்ட்டு அவள் நம்பாத மாதிரி. அவள் எப்படின்னா ஒரு மாதிரி டெல்லுவோட உச்சக்கட்டத்தில் இருக்கா. இதெல்லாம் நடக்கவே நடக்காது ரியாலிட்டிலன்னு தெரியும். ஆனால் அவள் அதை தான் இமேஜின் பண்ணிட்டே சுற்றி திடுறாளா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கேவலமான ஒரு லுக்கில் பார்க்குறீங்க. அட பைத்தியக்காரக்கு, ஏன்டி இப்படி உயிரை வாங்குறா அப்படின்ற மாதிரி கெட்ட படத்தெல்லாம் திட்டம் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஸ்டேஷனில் இருக்கனால சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, என்னடி உனக்கு பிரச்சனைன்னு, எங்கே வாங்கினேன் இந்த காஸ்ட்யூம், எனக்கு ஒன்றுக்கு நானும் வாங்கி அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே கெத்தாடி நிற்கிறேன், ரெண்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் மேலேயும் கீழே அவளை பார்த்துட்டு படித்து வாங்கினது அப்படின்னே, எல்லோரும் படித்து தாண்டி வாங்குவாங்க அப்படின்னு. ஆமாம் நான் காஸ்டியூம் கடையில் போயிட்டு அவங்க லிஸ்ட்டு கொடுப்பாங்க, என்ன காஸ்டியூம் வேணும்ன்ட்டு மெனுவில் இருக்கும்ல, அந்த மாதிரி படித்து தானே வாங்கியிருப்பேன் அப்படின்னு. ஐயோ, இந்த பைத்தியக்கார கூதியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ என்ன அப்படின்னோடனே, சொல்லுடி அப்படின்னு, உண்மையாலே படிச்சு தாண்டி வாங்கினேன் அப்படின்னு. நம்பிக்கை இல்லையா அப்படின்னோடனே, இல்லை நம்பிக்கை எப்படி வச்சா நீ வாங்கியிருப்ப அப்படின்னு. ஏன் எனக்கு என்ன அப்படின்ட்டு இப்போ நீங்கள் ஒரு மாதிரி டெரராக சொன்னேன். அப்படி சொல்ல மச்சான், உனக்கு திறமெல்லாம் இருக்குது, ஆனால் நீ வாக்கப்பட்டு போன வீடு அப்படி இல்லை அப்படின்னோடனே, அப்படியே நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. உண்மைதான், நீங்கள் அவளை கடைசியாக பார்த்தம்போது ஒரு மாதிரி கவலைக்கிடமான நிலைமையில தானே இருந்திருப்பீங்க. ஸோ அவள் நினைக்கிறது உங்களுக்கு நியாயமாக பாருனால, ஓ அது சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, நீ வாக்கப்பட்டு போன வீடு உனக்கு சரியில்லாத வீடு தானே அப்படின்னே. வாக்கப்பட்டு போன வீடு சரியில்லாத வீடு தான், வாக்கப்பட்ட ஆள் தான் கொஞ்சம் நல்ல டைப் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் முணுமுணுன்னு சொல்லுவீங்களா. உடனே என்னடி அப்படின்னு, உண்மையாலே படிச்சு தாண்டி வாங்கினேன் அப்படின்னு. ஸோ இங்கே பாரு, ஏதாவது உருட்டக்கூடாது அப்படின்னு. ஐபிஎஸ் படித்து ஐபிஎஸ் ரேங்க்கில் இருக்க இந்த ஏரியாவோட கமிஷனர் நானுன்னொடனே, மச்சான் செம காமெடி மச்சான், செம காமெடி. நம்ம காலேஜில் படிக்கும்போது கூட நான் தான் நல்லா காமெடி பண்ணுவேன், நீ என்ன பயங்கரமாக பண்ணுறனோடனே அப்படியே ஒரு மாதிரி உச்சக்கட்ட கோவம் வருது. ஃபன் பண்ணிகிட்டு இருக்காளே படித்து வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு, வா எங்கூட வா அப்படின்னு சொல்லிட்டு, பேர் ஒருத்தர் அங்கே இருப்பார், சார் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் மேடம் சொல்லிட்டு சல்யூட்லாம் அடிக்கிறாரா. ஒன்றுட்டு மச்சான் செம்மையாக ஏற்பாடு பண்ணியிருக்கணுன்னே பொத்து அப்படி சொல்லிட்டு, இல்லை இப்படி நம்ம ஸ்டேஷனில் இருக்க எல்லாரோட என்ட்ரி புக் இருக்கும்ல, உள்ளே லாக் புக்கு அதையும் அதுக்கப்புறம் எல்லாரோட டீட்டெயில்ஸ் புக்கையும் தாங்க அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்படி உள்ளே வரீங்க. மச்சான் செம்மையாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸாக, பரவாயில்லையப்பா நீயும் புதுசுன்னு நல்லா தான் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே, அவ்வளோ பெரிய ஆளாக நான் அப்படின்னு. அப்படின்னு சொன்னோடனே, என்ன மச்சான் துப்புற அப்படின்னு, பாருது அப்படின்னோடனே, என்ன அது என்ன மச்சான் பேர் எழுதிருக்கணுன்னே, இதெல்லாம் இங்கே வேலை பார்க்குறவங்களோட பேர், எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்றதுனோடனே, சரி என்ன ரொம்ப நாளாக இருக்கிற மாதிரி எனக்காண்டியா சரி நீ அவளை பெரிய பிடிங்கியான்னு நான் கேட்குறேன், நீ என்ன பிடுங்கியா, உனக்காண்டி எவ்வளோ ஏற்பாடு வேறு பண்ணுமா நான் அப்படின்னு. என்ன மச்சான் உனக்காண்டி நான் என்னென்னலாம் பண்ணுவேன்னு, அசிங்கமாக பண்ணாத மச்சான், உண்மையாலே படிச்சு தான் வாங்கிருக்கேன். நீ எப்படி சரி இந்த என் ஐடி கார்டு, ஐயா அதையும் ப்ரூஃப் நீ ஃபேக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. என்ன மச்சான் அதெல்லாம் ஃபேக்காக அடிக்க முடியாதா அப்படின்னே.
பாரு நீ பார்த்து நம்புனா நம்பு நம்பாட்டி போ அப்படின்னோடனே அவளுக்கு வந்து நம்பிக்கையே இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஏய் உண்மையாலே படிச்சு தாண்டி வாங்கினேன், இந்த இந்த டைமில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபோட்டோலாம் காட்டும் போது நிறையா இருக்குது. அது ஒன்றும் ரொம்ப ஏஐ மாதிரிலாம் இல்லையா, நார்மலாக தான் இருக்கா. உண்மையாலே படிச்சு வாங்கினியா, உண்மையாலேவா அப்படின்ற மாதிரி இப்போ கேட்குறாளா. ஆமாம் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது வந்துட்டு பார்த்தா திடீர்னு ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டே யாரோ உள்ளே வர மாதிரி இருக்குது. இப்போ யாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் வேகமாக வெளியே ஓடி பார்க்குறீங்க. ஒரு அம்மா வந்துட்டு அப்படியே வந்துட்டு நிற்கிறாங்க. மேடம் மேடம் இப்படி கேஸ் கொடுக்கணும் மேடம், ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் என் பொண்ணை காப்பாற்றுங்க மேடம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு அழுதுகிட்டே வராங்களா. உடனே வந்துட்டு வாங்க என்னன்னு சொல்லுங்கள், ரைட்டர் வந்துட்டு கேஸருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்களா. உடனேன்ட்டு நீங்கள் கேட்குறீங்க மேடம் அப்படின்னு. இல்லை மேடம் இப்படி என் பொண்ணு இப்படி அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டில் இப்படி கஷ்டம் மேடம், அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க மேடம் அப்படி இப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அந்த அழுகிற சவுண்ட்லாம் கேட்டிருக்கும், பேசுறது கேட்டிருக்காதா. ஸோ கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் டிஸ்டன்ஸாக. அப்போ வந்துட்டு அப்படி வந்து பார்க்கும்போது என்னாச்சு மச்சானே, இல்லை கேஸு நீ இப்போ அப்படின்னோடனே அந்த ஏரியாவே ஒரு மாதிரி இப்போ ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருக்கா. அதை பார்த்தோன்னே வந்துட்டு சரி இப்போ தான் அப்படின்ட்டு அவளுக்கு சீரியஸ்னஸ் புரியுது. ஒரு வேளை உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வேகமாக வந்துட்டு இப்படி ஒரு கடை இருக்குது, சும்மா டீ கடை மாதிரி இருக்குது, சின்ன டீ கடை. அங்கே வந்துட்டு இப்படி நிற்கிறா. அண்ணா ஒரு டீ போடுங்க அப்படின்னோடனே அவங்க போட்டு என்ன மேடம், மேடமோட ஃப்ரெண்டா நீங்கள் அப்படின்னோடனே யார் அப்படின்னே கமிஷனர் மேடம், ஒயன் மேடம் அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே ஓ சரி மேடம் சந்தோஷம், நல்ல மேடம் அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக பேசுகிறாங்களா. இப்போ பார்க்குறா ஒன்றே வந்துட்டு அது நான் அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வந்தேன். சொல்லுங்கள் மேடம்னே. இல்லை எப்போலேருந்து டியூட்டிக்கு வந்திருக்காவ அப்படின்னோடனே அவங்க பார்க்குறாங்க. என்னாச்சு மேடம் அப்படின்னோடனே இல்லை நான் ரொம்ப நாளாக வெளியூரில் இருந்தேன், இப்போ தான் வந்தேன் அதான் கேட்டேன். அவங்க ரொம்ப நாளாக இங்கே தான் டியூட்டி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னோடனே நிறைய ஒரு பெரிய கேஸை இப்போ தான் வந்துட்டு முடித்தாங்க. பயங்கரமான கெத்து நல்லா அந்த அந்த கேஸை வந்துட்டு பல போலீஸு, அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது, ரொம்ப பெரிய பஞ்சாயத்து. அதவே வந்துட்டு இவங்க டீம் சேர்த்து முடித்தாங்க அப்படின்னே அப்படியா அப்படின்னே என்ன கேஸ் அப்படின்னே அது ஒரு ட்ரக் கேஸ் இப்போ தான் முடிஞ்சிச்சு அப்படின்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலாம் அவள் கேட்டிருப்பா, என்ன ட்ரக் கேஸுன்னொடனே அதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல. ஸோ அதை கேட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டீ தந்தாங்க. நானும் நல்ல மேடம் அப்படின்னே ஆமாம் அப்படின்னே சரி என்ன மேடம் நீங்கள் அழுதுகிட்டே வந்தீங்க, எதுவும் பிரச்சனைன்னொடனே இல்லை இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னே ஓ அப்படியா சரிங்க மேடம் அப்படி சொல்லிட்டு எது பிரச்சனைனாலும் உங்களுக்கு என்ன மேடம் இருக்காங்க, அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இப்போ தான் வந்துட்டு இந்த சீரியஸ்னஸ் புரியுதா. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா. அப்படியே வந்துட்டு பொறுமையாக டீயை குடிக்கிறா. குடிச்சு முடிச்சுட்டு காசை பே பண்ணிட்டு பார்த்தா எட்டி பார்க்குறா உள்ள ஸ்டேஷன் இன்னும் அதே மாதிரி கலையபரமாக இருக்கா. உடனே வந்துட்டு சரி நம்ம அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போக போகிறப்போ வந்துட்டு அந்த இதெல்லாம் இருக்கும்ல ரோடுக்கிட்ட வரப்போ வந்துட்டு நீங்கள் போகிறத பார்த்துருப்பீங்க. உடனே வேகமாக ஓடி வந்துட்டு மச்சான் நான் இப்போ ஒரு முக்கியமான கேஸில் இருக்கேன், ஸோ நீ இன்னும் என்னை நம்பலைன்னு தெரியுது, இப்போ வரைக்கும் ப்ராங்க்குன்னு தான் நினச்சிட்ருக்கேன், சரி அப்படியே நினச்சிக்கோ, நான் அப்புறமேல இந்த கேஸ் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னே சரி மச்சான். சரி உடம்பு பார்த்துக்கோ, நானும் உன்னை விடுறதுக்கு யாராவது அனுப்பிச்சுடுவானே இல்லை இல்லை நான் பார்த்துக்குறேன். சரி நீயும் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியல, நம்ம அப்புறமேல் டிஸ்கஸ் பண்ணலாம், அங்கே கேஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிருக்கு, சரி பார்த்து பை போ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தடன்னு ஓடுறீங்களா. அவள் பார்க்குறா என்ன ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கா. ப்ராங்க் பண்ணானா சிரிச்சிருவாளே, அவளுக்கு அந்தளவுக்குலாம் சீரியஸ்னஸாக இருக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி அப்படியே பித்து பிடிச்சி அங்கேயே நின்றுட்டுருக்காளா. உடனே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டோ அப்படி போகிற மாதிரி இந்த சைடு வாட்டு போயிட்டுருக்காளா. ஜங்குக்கு வந்துட்டு அங்கேயே தான் நின்றுப்பா, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1/2 hour ஆனாலும் இங்கேயே நிற்போம், இவள் வெளியே வரும்போது இவள் ரியாக்ஷனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா என்னைய சீரியல் கில்லர் நினச்சால, அப்போ வந்துட்டு அவளை பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்கும்போது இவர் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ரியாக்ஷன். சந்தோஷமாக சிரிச்சுட்டு வரோன்னு பார்த்தா கரண் அடித்த மாதிரி வரா. என்னது இப்படி வரான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறதுக்கு ஆப்போசிட்டில் போனோம். இவாடுக்கு நேருக்கா போகிறால, ஐயே ஹேண்ட் அந்த பிள்ளையை பிடிச்சி நிப்பாட்டு, அவார்டுக்கு வேற எங்கிட்ட போகிறான்னு இவர் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் 2 ஹார்ன் அடிக்கும்போது
உடனே வந்துட்டு ஹேன்னு சொல்கிறார். ஏய் இந்தாம்மா, ஏய் நில்லுமா அப்படின்னோடனே கேட்கல. ஏய் இந்தாம்மா, ஏய் நில்லுமா நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்தோடனே அப்படியே வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அந்த ரியாலிட்டிக்கு வந்துட்டு திரும்பி பார்த்தா 2 பேர் காருக்குள்ளே உட்காந்துருக்காங்களா. உடனே வந்துட்டு பார்த்துட்டு சார் அப்படின்ட்டு, சார் அப்படின்ட்டு இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி கத்துறாளா. 2 பேர் பார்க்குறாங்க. ஐய அப்படின்ற வந்துட்டு, சார் கதா திறங்க கதா திறங்க கதா திறங்கன்னே. திறக்க மாட்டேன், நீ மறுபடியும் ஏதாவது பண்ணணும். சார் திறங்க சார், முக்கியமான விஷயம்னே. சரி திறங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து டப்புன்னு வந்துட்டு ஏறி ஜம்ப் பண்ணி உள்ளே வந்து உட்காரால. ஹேனுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சுன்னா உள்ளே அப்படியே பாஞ்சு அப்படி வந்து உள்ளே உட்காராரு. ஹேனுக்குன்னா அவர் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பார். அப்படியே ஹான் பார்க்குறாரு. ஜங்குக்கே ஒரு மாதிரி இருக்கு, விட்டு அடிச்சிருவா போலன்ற மாதிரி பார்த்துட்டு, சார் என்ன சார் அவள் என்ன நம்ம பைத்தியக்காரி மாதிரி வளர்றா அப்படின்னே. ஏய்யா இது என்ன பிள்ளை, கருமம், வயசுக்கு ஏற்ற மூளை இல்லை ஒலையா அப்படின்ட்டு என்ன பண்ணே. இல்லை சார் அவள் போலீஸ் ஆகிட்டா அப்படின்னே. எல்லோரும் ஷாக். என்னடா அது போலீஸ் ஆகிட்டான்றது டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி. ஆமாம் போலீஸ் தானே அப்படின்னே. சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னே. ஆமாம் அவள் வந்துட்டு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுனா, அட்டெம்ப்ட் எழுதுனா, பாஸ் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு அங்கே டியூட்டி பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு ஜங்குக்கு சொன்னேன். அப்படின்ட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு பூனை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துரு. ஜங்குக்கு வந்துட்டு இப்போ சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் சிரிச்சிட்டார். ஹேனுக்கு அதுக்கு மேலே சிரிப்பு. என்ன சார் சிரிக்கிறீங்க அப்படின்னு. என்னம்மா நீ கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா மனுஷனாக பிறந்த யாருக்காக இருந்தாலும் சிரிப்பு தான்மா வரும் அப்படின்னு. சார் அப்படின்னு. இல்லை சரி இப்போ என்ன உனக்கு அப்படின்னே. அது இல்லை சார் அவள் ஐபிஎஸ்ஸாக இருக்கா, அவள் போலீஸாக இருக்கா, அதுதான் ஷாக் அப்படின்னு. ஏன் இருக்கக்கூடாதுன்னு. இல்லை சார் அவள் இருக்கலாம், ஆனால் உங்கள் குடும்பத்துக்கு வாக்கப்பட்ட அவள் எப்படி இருக்கான்னு தான் நான் கேட்குறேன்னு. ஏன் என் குடும்பத்துக்கு என்ன அப்படின்னு. அது இல்லை சார் அப்படின்னோடனே. இல்லை நான் அப்புறமேல் சொல்கிறேன் அப்படின்ட்டு இறங்க போகிறலாம். உடனே வந்துட்டு கதவை லாக் பண்ண ஹேண்ட் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு லாக் பண்ணிட்டு, ஏன் என் குடும்பத்துக்கு என்ன அப்படின்னோடனே. இல்லை சார் உங்கள் குடும்பத்தை பற்றி நானே தப்பாக அசிங்கமாக சொன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் சார், என் வாயிலேருந்து ரொம்ப அசிங்கமாக வரும் அதானே. ஏன் என்ன சொன்னேன் அப்படின்னோடனே. இல்லை சார் வேணாம் அப்படின்னோடனே. சொல்லு அப்படின்னோடனே. இல்லை சார் இவர் இருக்காரு அப்படின்னோடனே. இல்லை பரவாயில்ல சொல்லு அவருக்கும் தெரியும் அப்படின்னோடனே. எது உங்கள் குடும்பம் வந்துட்டு அவளை வந்துட்டு டார்ச்சர் பண்ணதா அப்படின்னோடனே. என்ன அப்படின்னே. என்னமோ தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிறாரு, அதான் அவள் சொன்னான் அன்றைக்கே அப்படின்ட்டு ஏதோ குசு குசுன்னு சொல்கிறா. ஏய் மூஞ்சி மேலே தானே பேசிகிட்டு இருக்கேன், என்னை பார்த்து பேசு அப்படின்னோடனே. இல்லை சார் அதான் அப்படின்ட்டு ஹேனை பார்க்குறாளா. இல்லைம்மா எனக்கு தெரியும் என் குடும்பத்தை பற்றி, நீ சொல்லு அப்படின்னோடனே. என்ன தெரியும் என் குடும்பத்தை பற்றி, அப்படி என்ன பண்ணணுன்னே. அடேங்கப்பா என்ன பண்ணலை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு சொன்னதுக்கப்புறம் என்ன நாங்கள் பண்ணோம். ஐயோ உங்கள் குடும்பமே சேர்ந்து அவளை என்னம்மா டார்ச்சர் பண்ணீங்க. 3 மாதம்தான் கட்டிக்கிட்டு வந்தா, அவள் பிறந்ததுலேருந்து கூட அப்படி இருந்திருக்க மாட்டா. 3 மாதம் கட்டிட்டு வந்து என்னென்னலாம் முடிவு எடுக்கக்கூடாதோ அதெல்லாம் எடுக்க வச்சிங்க. நல்ல குடும்பம் நீங்கள் என்னமோ அப்படியே வந்துட்டு உங்கள் குடும்பம்னு இப்படி சொம்ப தூக்கிட்டு வரீங்க சண்டைக்கு அப்படின்னு. என்ன பேசுகிற, வார்த்தையை அளந்து பேசணும்னு. ஐயோ சும்மா இருங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, நான் அப்படி தான் பேசுவேன். என்ன உங்கள் குடும்பம் பண்ணுச்சு, அவளை கிட்டத்தட்ட பைத்தியக்காரையாக ஆக்கி விட்டு 3 மாதத்துல வந்துட்டு பைத்தியம் முடிக்க வைக்கிற மாதிரி பண்ணி விட்டீங்க. இப்போ வந்துட்டு என்ன என் குடும்பம் பண்ணுச்சுன்னா நான் அப்படி தான் சொல்லுவேன், நான் நாக்கப்படுற மாதிரி தான் கேட்பேன். என் ஃப்ரெண்டை நீங்கள் குடும்பமாக சேர்ந்து என்னென்ன டார்ச்சர் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்டோடனே. என்ன டார்ச்சர் பண்ண. ஐயோ உங்களுக்கு தெரியவே தெரியும். ஆமாம் உங்களுக்கு என்ன தெரியும், அவள் கூட பேசுறீங்கன்னா தெரியும். நீங்கள் தான் அவரை வந்துட்டு என்னமோ வந்து தீண்டத்தகாத மாதிரி தானே 3 மாதமாக வீட்டுக்கு வச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னு. என்ன பேசுகிறேன். நானே கேட்குறேன் அவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நான் கேட்குறேன் அவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அப்படியே அவர் பார்க்குறாரு. அவளுக்கு பிறந்த தேதி தெரியுமா, அவள் பிறந்த ஊர் தெரியுமா, அவள் வீடை பற்றி தெரியுமா, அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு பற்றி, அவளை பற்றி பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னே. என்னையை தவிர்த்து அவளை பற்றி பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னே. அவர் வந்துட்டு பார்க்குறாரு. உண்மை தானே அவளுக்கு எதுவுமே ஐபிஎஸ்ஸு பிடிச்ச விஷயம் எதுவுமே தெரியாதுல்ல. ஐபிஎஸ்ஸே வந்துட்டு வெளியே அவள் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டு தானே வந்தது. அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. அதை எப்படி தெரியும், நீங்கள் தான் வந்துட்டு அந்த மாதிரி நடந்துக்கிட்டவே இல்லையே பாஸ். இப்போ வந்துட்டு என்னமோ வந்துட்டு என் குடும்பம் என்ன பண்ணுச்சு, என் குடும்பம். உங்கள் குடும்பம் என்ன பண்ணலை, அவளுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை நல்லா வச்சு செஞ்சு விட்டு தானே அமுச்சு விட்டீங்க அப்படின்னு. பாஸ் என் வாயிலேருந்து ஏதாவது வந்துட போது விடுங்க அப்படின்னே. அப்படின்ட்டு ஒரு மாதிரி எல்லோரும் சைலண்ட்டாகவே இருக்காங்களா ஒன்று.
அது அது என் குடும்பம் பண்ணுச்சு தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு சரி பண்ணுறது தான் இப்போ நான் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன். அது அது அப்படி பண்ணல. நீங்கள் இப்போ எனக்கு எனக்கு என்னவே புரியல. அவள் எப்படி ஐபிஎஸ் ஆனா அப்படின்னு. அது அவளுக்கு ஐபிஎஸ் ஆகணுன்ற அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, எனக்கு நான் தான் படிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னோடனே அதான் நான் அப்படின்னே அவர் பார்க்குறா. இல்லை, அது எப்படின்னா உங்களுக்கு வந்து கில்ட் ஏறிடுச்சு. ஐயோ நம்ம வந்துட்டு இப்படி கூப்பிட்டு வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணுறோமேன்ற கில்ட்டில் தானே படிக்க வச்சிங்க அப்படின்னே. ஒன்றும் நான் அப்படிலாம் படிக்க வைக்கல, அவன் நல்லா இருக்கும். ஐயோ நல்லா இருக்கும்னு நினச்சிங்களாக்கும். அப்படி நல்லா இருக்கும்னு நினச்சிருந்தா 3 மாதம் நீங்கள் கல்யாணம் 3 மாதத்துல நல்லா வச்சு பார்த்துருந்துருக்கணுன்னே. அவருக்கு வந்துட்டு இவள் கேட்குறதால செருப்பால் கழட்டி அடித்த மாதிரி தான் இருக்கா. உடனே வந்துட்டு அவருக்கார ஹேனே வந்துட்டு சரி விடுமா விடுமா அப்படின்னே. கையெடுங்க, இவன் என்னென்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னே. எனக்கும் தெரியும், ஆனால் எதுவுமே நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவர் கீழே வேலை பார்க்குறீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் அவள் வந்து அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லிகிட்டே இருக்காளா. அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. சரி அப்படின்ட்டு நான் இறங்குறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குனு கதவை திறங்க அப்படின்ட்டு கதவை 2 தடவை தட்டினோடனே வந்துட்டு அங்கிட்டு கதவை அங்கே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டக்குனு இந்த செடி வந்துட்டு அவள் வெளியே போயிட்டா. உடனே வந்துட்டு பார்க்குறாரு. உண்மைதானே, எதுவுமே பற்றி தெரியாது, திடீர்னு வந்துட்டு இப்படி ஒன்று சேரணும் அப்படின்னா அவளுக்கும் இவர் என்ன நினச்சி உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்துருப்பாரு அப்படின்னா, இப்படி ஃப்ரெண்டை வச்சு அவளை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல விதமாக நடந்துட்டு பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு கல்யாணம் ஆகிற புதுசில் செய்ய வேண்டியது. இப்போ வந்துட்டு செய்யணும்னு நினைக்கிறேன்றதை அவள் வந்துட்டு செருப்பால் அடிச்சுட்டு சொல்லிட்டு பாரு. இப்போ வந்து செஞ்சு என்ன பிரயோஜனம், நீங்கள் அப்பயே டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு அவள் வந்துட்டு ஒன்று சேரலைன்னா எப்படி. அப்போ வந்துட்டு ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக ஒரு மாதிரி பேசிட்டாவது இருந்திருந்தா கூட உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போ கூட நார்மலாக இருந்திருக்கலாம். அப்பயும் எதுவுமே செய்யாமல் இப்போ வந்துட்டு ஏன் பேச மாட்டேங்கிறா அப்படின்னா இதுதான் ரீசன் அப்படின்ட்டு அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி புரியுது. இருந்தாலும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு இறங்கி போயிட்டா இவர் உட்காந்துட்டே இருக்காரு. இல்லை பாஸ், நீங்கள் எதுவும் பெருசாக கண்டுக்காதீங்க அப்படின்னே. இல்லைடா அவன் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னே. அது அப்படி இல்லை பாஸ் அப்படின்னும்போது சரி நீயே சொல்லணுன்னே. இல்லை பாஸ், இல்லை வேணாம் சரியாக இருக்காதுன்னொன்னே. இல்லை சொல்லு அப்படின்னே. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் பாஸ். ஏன்னா நீங்கள் அப்போ வந்துட்டு ட்ரை பண்ணாமல் இப்போ வந்துட்டு நான் ஒன்றா இருக்க போகிறேன், இனிமேல் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஆப்ஷன் கொடுக்க போகிறேன், சாய்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு இன்னொரு அதை விட சான்ஸ் கொடுக்க போகிறேன்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. இது வந்துட்டு அது எப்படி பாஸ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அப்போ ட்ரை பண்ணியிருக்கணும். உங்கள் ஒய்ஃபோட பர்த்டே நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட அந்த ஃபைல்ஸ் இருந்துமே நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணல. இப்போ வந்துட்டு அவன் என் கூட நல்லா பேச மாட்டேங்கிறா, என்ன காரணம்னா நீங்கள் தான் சார் காரணம் அப்படின்ற மாதிரி இவர் சொன்னதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இப்போ தான் வந்துட்டு புரியுது நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது இல்லை அது அப்படின்னே. இல்லை பாஸ், அது நீங்கள் இன்ட்ரோவர்ட் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். அதுக்காண்டி யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட ஓப்பன் அப்பாக இருக்க முடியும். எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு அப்படியே க்ளோஸ்டு ஒன்றா இருந்தால் அது சரி வராதுல்ல. அப்படியே இருக்கிற ஆளாக இருந்தால் எதுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணு வாழ்க்கையை கூட சேர்ந்து தானே அழிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னே. நான் என்ன அழிச்சேன்னொடனே. நீங்கள் என்ன சார் பண்ணல, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் 3 மாதம். எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். நீங்கள் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் வேலைக்கு வந்தீங்க, அன்றைக்கி நைட்டுமே சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இது ஃபஸ்ட் நைட்டு, சரி பிடிக்காமல் கல்யாணம் பண்ணியிருந்தாவது அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போய் அவங்கள ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன். அப்பயும் நீங்கள் ஃபேஸ் பண்ணல. அந்த பொண்ணை வந்துட்டு நிறைய இடத்துல நம்ம ஏன்டா அவரை கல்யாணம் பண்ணோன்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்கிற மாதிரி நடந்துட்டு இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டால் என்ன சார் அப்படின்னோடனே அவர் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்க இப்படி உங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, கஷ்டமாக இருக்குன்றீங்களே, அவங்கள வந்துட்டு நீங்கள் 3 மாதம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னோடனே இவருக்கு இப்போ தான் ஒன்றா புரியுது என்னென்னா தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இல்லை அதை நான் என்ன சொல்ல வரேன். இல்லை சார் எனக்கு புரியுது, நீங்கள் இன்ட்ரோவர்ட் தான். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறேன், அதனால் உங்களோட இன்ட்ரோவர்ட்டோட அந்த கேரக்டர் புரிஞ்சு நான் நடந்துக்கிறேன். ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட ஓப்பனப்பாக இருந்திருக்கலாமே. அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் மூஞ்சியை காமிச்சிட்டே இருக்கிறதுக்கு தேவையே இல்லை. அவங்க வந்துட்டு உங்களோட சரிபாதையாக இருக்க போகிறவங்க, வாழ்நாள் பூரா கூட வர போகிறாங்க. அவங்கக்கிட்டே எதுக்கு நீங்கள் மூஞ்சி காமிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அது
அப்படி இல்ல. எனக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அதனால எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரில. நானே அதே தானே பாஸ் அவங்களுக்கும் உங்களுக்காவது பிடிக்காம கல்யாணம் பண்ணிச்சு ஃபோர்ஸ்டாக பண்ணி வச்சுருந்த நீங்கள் பையன். அது உங்கள் வீடு. ஆனால் அந்த பொண்ணுக்குமே அது ஃபோர்ஸ் மேரேஜ் மாதிரி தான் இப்போ பேசுகிறதுல தெரியுது. அப்படி இருக்கும்போது அது அவங்களுக்கும் அதே சுச்சுவேஷன். இதை விட மோசம் என்னென்னா உங்கள் குடும்பத்தை பற்றி யாரை பற்றியும் அவங்க தெரியாது. ஏதோ கண்ணை கட்டி இடத்த விட இதில் வந்துட்டு நீங்கள் வேறு நல்ல பெரிய இடத்து குடும்பம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் குடும்பத்துலேருந்து வரும்போது எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் அவங்க சொன்ன மாதிரி எதுவும் நடந்துச்சா சார் அப்படின்ட்டு இது பண்ணும்போது எனக்கு தெரில. நடந்திருந்தால் அவங்க தான் சார் இந்த இடத்துல விக்டிம், நீங்கள் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு வந்துட்டு அப்படி பார்த்துட்டே இருக்காரா. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு அந்த ரொம்ப அதை புரியுது. ஹார்ட் கோராக அந்த ரியாலிட்டி வந்துட்டு அவருக்கு புரியுதா. அது நானும் ட்ரை பண்ணேன். ஆனால் அப்படின்னோடனே நான் ஒன்று சொல்லவா சார். ஃபஸ்ட் டைம் வெளியே போகிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னோடனே நீங்களாம் கண்டிப்பாக போயிருந்துருக்க மாட்டீங்கன்னொடனே அவர் அதையும் யோசிச்சு பார்க்குறாரு. அவங்க யாரோ அவங்க ரிலேஷனில் ஒருத்தவங்க சொல்லி தானே இவர் போயிருந்திருப்பார். ஸோ யாரோ ஒரு ஆள் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி செய்யும்போது அவங்களுக்கு எப்படி ஆசை இருக்கும். ஒருவேளை பிடிக்காமே வந்திருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறது நினச்சிருந்துருப்பாங்க. ஏதாவது பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. பட் நீங்கள் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணதுனால சரி அவருக்கே இஷ்டம் இல்லாதப்போ நம்ம பண்ணால் அது ரொம்ப தப்பாயிடும்னு சொல்லிட்டு உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடைக்காமல் அவங்க விட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை ஓப்பன் அப் பண்ணிட்டு அவங்ககிட்ட பேசி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு மாதிரி இருக்கா. அப்படியே ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கார். நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் விக்டிம் கிடையாது, அவங்க தான் விக்டிம். நீங்கள் வந்துட்டு மேபி ஓப்பன் அப் பண்ணி அவங்க பேசாமல் இருந்தால் நீங்கள் தான் விக்டிம். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ட்ரையே பண்ண அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு சான்ஸே கொடுக்கல. இப்போ வந்துட்டு இல்லை அவள் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, ஏன் வந்துட்டு இது பண்ண மாட்டேங்கிறா, ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான்னு நீங்கள் அவளை வந்துட்டு உங்கள் வீடு மாதிரியே நீங்கள் அவங்கள ஃபீல் பண்ண வைக்கலை. நீங்கள் வந்து நீங்களே வந்துட்டு அவங்களோட சேஃபஸ்ட் ஹோமாக ஃபீல் பண்ண வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கண்டிப்பாக அவங்க டியூட்டி, அதாவது ட்ரைனிங் முடிச்சுட்டு உங்ககிட்ட தான் ஓடி வந்திருக்கணும். ஆனால் வந்துட்டு இல்லை நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு உங்களை ஒரு கம்ஃபர்ட் ஜோனாகவே அவங்க கன்சிடர் பண்ணல. எனக்கு வந்துட்டு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி அதை வந்துட்டு அவங்களோட ரியாலிட்டியாக அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்கள அப்சர்வ் பண்ண வரைக்கும் வந்துட்டு அவங்க ஒரு நல்ல டைப் தான். நம்ம பேசினா அவங்க ரொம்ப நல்லாவே தான் பேசுவாங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேடம் அப்படின்ற மாதிரி தான் பேசினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களே வந்துட்டு சார்னு பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் அடிக்கடி 2-3 டைம் பார்க்குறப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்போது நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உரிமையாக ரொம்ப பாசமாக தான் இது பண்ணாங்க. நம்ம நடந்துக்கிற விதமும் அவங்கள நம்ம எப்படி போய் அப்ரோச் பண்ணுற விதம் தான் இருக்குது சார். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாதிரி ஓப்பன் டைப்பாக ரொம்ப ஜாலியாக எல்லாரையுமே வந்துட்டு மனசு கோணாமல் நடந்துக்கணும் அப்படின்றது மாதிரி தான் நடக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை புரிஞ்சுக்காமல் அவள் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறது எனக்கு நியாயமாக படல சார். நீங்கள் தான் எந்த இடத்துலையுமே அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தராமல் இல்லை என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னா கதவை திறக்காமல் எப்படி உள்ளே வருவாங்க அப்படின்னோடனே அப்படியே அவர் யோசிக்கிறார். உண்மை தானே, எந்த ஒரு இடத்துலையுமே அவர் ட்ரையே பண்ணலை. ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ட்டு கடமைக்கேன்னு இருக்கிற மாதிரியே வந்துட்டு ஒரு பிஹேவியர் காமிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும். ஆமாம் அப்போ வரைக்கும் ஃபோர்ஸ் மேரேஜ் தான் போல், சுத்தமாக பிடிக்கல போல், நம்மளே அப்ரோச் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது கூட இப்படி தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த கதவை வந்துட்டு உங்கள் மனக்கதவை நீங்களும் க்ளோஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அவர் வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியாமலே வந்துட்டு சுற்றி தெரிஞ்சிருப்பார். இதுதான் வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க அவங்க ஓப்பன் அப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஃப்ரெண்டு தான், ஸ்ட்ரேஞ்சர்னு தான் வச்சுக்கோமே. ஃப்ரெண்டுனாலும் என்ன பெரிய இதா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு 3 வருஷம் நட்பு.
அவ்வளோதான் 3 வருஷம் பழக்கம். அவங்க பார்த்து அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற மனக்குமுறலெல்லாம் கொட்டி அழுது தீர்த்துருக்காங்க போல். இவங்க இவ்வளோ ஒரு ஆதங்கப்பட்டு சொல்கிறத பார்க்கும்போதே வந்துட்டு தெரியுது அப்போ எந்த அளவுக்கு அவங்க மன வலியை வந்துட்டு இவங்க கொட்டி அழுதுருக்காங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் வந்துட்டு லைஃப் லாங் கூட வரப்போகிறவர் உங்ககிட்ட அவங்களுக்கு சொல்லணும்னு ஒரு இடத்துல கூட தோணவே இல்லை. அப்படி தோணியிருந்தா நீங்கள் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு ஒரு பொறுப்பை வந்துட்டு சரியாக செய்யலைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ஓடி வந்து உங்ககிட்ட தான் சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு இப்படி வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு மறைமுகமாக வந்துட்டு உங்ககிட்ட ஆறுதல் தான் தேடிந்திருப்பாங்க. அதாவது ரொம்ப வெளிப்படையாக கூட அவங்க ஆறுதலை தேடி இருக்க மாட்டாங்க. மறைமுகமாக வந்துட்டு நீங்கள் அவங்க பார்த்துக்கிற விதத்துலேயே அவங்க அந்த ஆறுதலை தேடிந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே காட்டிக்காதனால தான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அவ்வளோ அழுதுருக்காங்க. உங்ககிட்ட கிடைக்காத கம்ஃபர்ட் அவகிட்ட கிடச்சிருக்கு. அதனால தான் அப்படின்னோடனே இப்போ கூட பாருங்கள், ஏதோ வந்துட்டு பல நாள் கழித்து ஏதோ அந்த பொண்ணு இப்போயுமே ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன, ஒரு 3வது மனுஷன் வேறு வீட்டு பிள்ளை தான். அந்த அழுகுது உங்கள் மனைவியை பார்த்துட்டு. அப்படி ஒரு அழுகை உங்கள் மனைவியுமே கூட சேர்ந்துட்டு அழுகுறாங்க. அப்படி நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோன்ட்டு. அவங்க ஏன்னா அவங்க 2 பேருமே வந்துட்டு எமோஷ்னலாக அட்டாச் ஆகிருக்காங்க. நீங்கள் அப்படி அட்டாச் ஆகலை, அதுதான் இங்கே விஷயமே அப்படின்னோடனே. ஆனால் என்னை பார்த்து அழுதால அப்படின்னோடனே அவங்க வந்துட்டு நான் சொல்கிறேன்ல சார், அவங்க இன்னுமே அவங்கள ஹஸ்பண்டாக தான் நினைக்கிறாங்க. நீங்கள் அவங்கள ஒய்ஃபாக நினைக்கல. அவங்க ஹஸ்பண்டாக நினச்சனால ஹஸ்பண்டுன்ற காட்டிலும் எனக்கு தெரிஞ்சு அவங்க அவங்கள வந்துட்டு ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு நம்மளை அப்படி வந்து படிக்க வச்சுருக்காரு அப்படின்ற இடத்துல கூட வச்சுருந்துருக்கலாம். ஹஸ்பண்டாக நினச்சி அழுதுருந்துருக்கலாம். ஒரு வேளை நம்மளை படிக்க வச்சிட்டார், நம்ம படித்து ஐபிஎஸ் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சி ஒரு வெல்விஷராக நினச்சி அவங்கள அழுதுருந்துருக்கலாம். அப்படின்னோடனே இல்லை அப்படிலாம் இல்லைன்னே உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரா. இவருக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்கார். நல்லா யோசிங்க பாஸ், இன்னும் டைம் இருக்குது. என்கிட்ட சிடுன்னு இருக்கலாம், உங்கள் வீட்டு ஆளுங்கிட்ட சிடுன்னு இருக்கலாம், இந்த சொசைட்டிக்கிட்டே சிடுன்னு இருக்கலாம். ஆனால் இவங்க உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க. வேறு யாரும் உங்கள் வீட்டு ஆளுங்களை நம்பி வரல, இல்லை இந்த சொசைட்டியை நம்பி வரல. உங்களை நம்பி பிளைண்டாக அவங்கள நம்பிட்டு அந்த வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க நம்பிக்கையை ஒரு தடவை உடச்சிட்டிங்க, திரும்ப இன்னொரு தடவை உடச்சிடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னே. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இது நான் சொல்கிறது வந்துட்டு ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக இருக்கலாம். ஒருவேளை தப்பாக இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பனிஷ்மெண்ட் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். நானும் உங்கள் மனைவியும் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட நடந்துக்கிற மாதிரி நான் வந்துட்டு கூலிக்கு காசு வாங்கிட்டு உங்ககிட்ட வேலை பார்க்குறேன். அதே மாதிரி அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேன் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகுதுன்ற விட இப்போ தான் வந்துட்டு மனுஷனுக்கு உரைக்குது. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருக்காரா. ஹேன் வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு அவர் வாட்டுக்கு வேகமாக வந்துட்டு வீட்டில் போய் விட்டுட்டு, சார் வீடு வந்துச்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசிக்கல. ஹேனும் பார்க்குறாரு, இப்படி அமைதியாக உட்காந்துருக்க பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்துட்டு ஹேன் மூஞ்ச ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வீட்டுக்கு போகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி எதையோ நினச்சிக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ இதோட வந்துட்டு நம்ம இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஸோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். பை பை டேஸீஸ்.